ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை கவனிக்கிற பார்க்கிற உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தொடர் வேத பாட சத்தியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியை அநேக வாரங்களாக சில மாதங்களாக நாம் தியானித்து வருகிறோம். அந்த 5வது வசனத்துடைய பிற்பகுதி இப்படி இருக்கிறது: இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்கிற வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். குத்துவிளக்கு என்பது திருச்சபையை காண்பிக்கிறது. குத்துவிளக்கு என்பது ஒரு விசுவாசிற்கு அடையாளமாக இருக்கிறது. குத்துவிளக்கு என்பது நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்கிறதை காண்பிக்கிறது. இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலே சபையை ஆண்டவர் ஒரு குத்துவிளக்காக வைத்திருக்கிறார். இருளின் நடுவிலே பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வைத்திருக்கிறார். உதிக்கிற உன் வெளிச்சத்தை பார்த்து மற்றவர்களும் வரும்படியாக கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வெளிச்சம் சோத்திரிக்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து நமக்குள் வந்து நாம் இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வெளிச்சம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே இந்த குத்து விளக்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மனம் திரும்புதல் சரியாக இல்லாவிட்டால் நீ அணைந்து போவாய், உன் விளக்கை நான் நீக்கி விடுவேன் என்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே நம்முடைய வெளிச்சமே நம்முடைய சரியான மனம் திரும்புதலில் இருக்கிறது. ஆதி அன்பில் நிலைத்திருக்கிறதில் அந்த வெளிச்சம் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2:5 உன் விளக்கு தண்டை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த விளக்கு தண்டை குறித்து நாம் பல விதங்களிலே தியானிக்கலாம். கடந்த சில வாரங்களாக இந்த விளக்கு தண்டை குறித்து என்னாகமம் 8:4 பார்க்கும்பொழுது கர்த்தர் மோசேவுக்கு காண்பித்த மாதிரியின் படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குத்து விளக்கு கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி இருக்க வேண்டும். குத்து விளக்கெல்லாம் குத்து விளக்கல்ல, கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி இருக்கிறதே குத்து விளக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மாதிரியாக நீங்களும் நானும் இருந்தால்தான் சரியான விதத்தில் நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும் என்கிற காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நீங்களும் நானும் நல்ல மாதிரி உள்ள விசுவாசிகளாக இருந்தால்தான் நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய இஷ்டப்படி வாழ முடியாது. நான் சபைக்கு போவேன், என் மனசில் என்ன தோணுதோ, என் இஷ்டம் எப்படியோ அதன்படி நான் இருப்பேன் போவேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், மோசே, நான் உனக்கு என்ன மாதிரியை காண்பித்தேனோ அந்த மாதிரியின்படி எதை உண்டாக்கு, குத்துவிளக்கை உண்டாக்கு. அவரும் அப்படியே உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த வேதம் முழுவதுக்கும் நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். இந்த வேதம்தான் நமக்கு மாதிரி. இந்த வேதத்தை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் இந்த வேதம்தான் நம்முடைய வழிக்கு பாதைக்கு தீபமும் வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் ஒவ்வொன்று விளக்கை போன்றிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. விளக்கை போன்ற இவ்வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரியின்படி நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் இருக்குமானால் நாம் வெளிச்சம் கொடுக்கிற நல்ல விளக்குகளாக இருக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்க. யோவான் 13:14 ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால்
நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்யுங்க, கழுவுங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் காலை கழுவி இருக்கிறேன். இதான் மாடல். இந்த மாடல் படி நீங்க ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்யணும், கழுவணும். இப்படித்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். அவன் காலெல்லாம் பிடிக்கிற என்னால் பிடிக்க முடியாது, ஏன் என்னுடைய உயர்வு என்ன, என் ஸ்தானம் என்ன அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஆண்டவரும் போதகருமாகிய நானே கால்களை கழுவி இருக்கிறேன். ஆனால் என்னை கவனிக்கிற, என்னை பார்க்கிற நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்யணும், கழுவணும். அந்த கால்களை கழுவுகிறது என்பது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், சோத்திரிக்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக தாழ்மையாய் நடந்து கொள்வது. உன்னை விட நான் பெரியவன், உன்னை விட நான் எல்லா விதத்திலும் உயர்ந்தவன் என்கிற அமைப்போடு நடக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் தங்களை தாழ்த்தி என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்பதற்கு மாதிரியாக ஆண்டவர் காண்பித்தார். சொல்லிவிட்டு சொன்னார் 15ஆம் வசனத்திலே, யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு என்ன காண்பித்திருக்கிறேன், மாதிரியை காண்பித்திருக்கிறேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவ்விதமாய் செய்திருக்கும் பொழுது என்னை கவனிக்கிற பார்க்கிற நீங்களும் அப்படியே செய்யுங்கள். ஆண்டவர் நிறைய மாதிரியை காண்பித்திருக்கிறார். யோவான் 8:46 சவால் விட்டு சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விடுகிறார். எவ்வளோ ஒரு மாதிரியான வாழ்க்கை பாருங்க, எவ்வளோ ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வாழ்க்கை பாருங்க. யூதர்களுக்கு முன்பாக சவால் விட்டு சொல்லுகிறார். தம்மிடத்திலே தர்க்கம் செய்த யூதரிடத்திலே சவால் விட்டு பேசுகிறார். என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யாராகிலும் குற்றப்படுத்தக்கூடுமா? 3.5 வருடம் மனிதனாய் இந்த உலகத்திலே சோத்திரிக்கிறோம், தேவகுமாரனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில், உலகத்திலே அவர் ஊழியம் செய்திருந்தாலும் உலகத்தின் பாவம் அவருக்குள் இல்லை என்று சவால் விட்டு சொன்னார். என்னிலே பாவம் உண்டென்று யாராகினும் என்னை குற்றப்படுத்தக்கூடுமா என்று சொன்னார். ஆனால் ஒருவரும் அவர் பாவம் உள்ளவர் என்று குற்றப்படுத்த முடியல. காரணம், முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை. நாம் அப்படி சொல்ல முடியுமா? என்கிட்ட ஏதாவது ஒரு தப்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்று நாம் மற்றவிடத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் மாதிரியாக இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. சில நேரம் நம்மள்ட்ட டக்குன்னு பார்த்தா தப்பு தெரியாது, ஆனால் உத்து கவனிச்சா நம்மள்ட்ட தப்பு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போன தப்பு தெரியாது, ஆனால் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போனால் அவருடைய குறைவுகளை நம்ம என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த ஊர்லேயே 3 ஆண்டுகள் அவர்களோடு உண்டு உறவாடி வாழ்ந்து இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்கிட்ட ஏதாகின ஒரு பாவத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். சோத்திரம். தானியேலுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளா இருந்துச்சு பாருங்க. எப்படியாகினும் அவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தேடினாங்க. ஆனால் தானியேலில் அவரிடத்தில் ஒரு குற்றத்தை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளாக, மாடலாக நாம் இருக்கிறோமா? அதான் நம்முடைய வெளிச்சத்தின் வாழ்க்கையை காண்பிக்கிறது. அவருடைய பாவமற்ற வாழ்க்கை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. எவ்வளவு ஒரு குற்றமற்ற ஒரு மனசாட்சி இயேசுவுக்கு இருந்தது பாருங்க. எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அவர் தேவகுமாரன். இல்ல, இந்த பூமியில உங்களுக்கு எனக்கு என்னென்ன சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வந்ததோ அதெல்லாம் அவருக்கும், எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அவருக்கு இருந்தது. அதன் நடுவில் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் எபிரேயர் 4:15 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நல்ல கவனிங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன சோதனைகள்லாம் வருதோ நம்மை போலவே அவர் என்ன செய்யப்பட்டார், சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்னு போட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு என்னென்ன சோதனைகள் என்னென்ன காரியங்கள்லாம் வருதோ அதெல்லாம் இயேசுவுக்கு வந்தது. அவைகளின் நடுவிலும் அவர் பாவம் இல்லாதவராயிருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. எவ்வளோ ஆனந்தம், ரொம்ப தைரியமா சொல்றாரு. என்னில் பாவம் உண்டென்று யார் குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 2:22 இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை குறித்து பேதுரு சொன்னார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. மாதிரியான ஒரு வாழ்க்கை.
ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை இயேசு வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில வீழ்ச்சியோ, அவருடைய வளர்ச்சி தடைபடுகிற நிலைமையோ, பின்மாற்றமோ ஒருபோதும் இருந்ததில்லை. ஐயோ நான் தவறா பேசிட்டேன், நான் தப்பா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு ஒருபோதும் அவர் எக்ஸ்கியூஸ் கேட்கவே இல்லை, தவறு பண்ணவே இல்லை. பரிசுத்தத்துக்கு சவால் விடுகிற ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த தெய்வத்தை நாம் தெய்வமாய், இந்த இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தம்னா இயேசு, இயேசுன்னா பரிசுத்தர், பரிசுத்தம்னா இயேசுதான். ஒரு முறை ஒரு பாடல் காம்படிஷன் நடந்துதான். அதில் என்ன காரியம் நடந்ததுன்னா, இந்த பாட்டு பாடும் பொழுது மத சம்பந்தமான காரியம் இருக்கக்கூடாது, பொதுவான பாடலை பாடணும். இந்து பாடலோ, கிறிஸ்தவ பாடலோ, முஸ்லீம் பாடலோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, பொதுவான பாடலாக இருக்கணும். எந்த தெய்வத்தை பற்றி அதில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி ஒரு பாடலை தான் தேர்ந்தெடுத்து இந்த காம்படிஷனில் பாடினேன். அப்போது ஒரு ரட்சிக்கப்பட்டவர் சோத்திரிக்கிறோம் ஒரு பாடலை தேர்வு பண்ணி பாடுறார். அந்த பாட்டில் இயேசுன்னு வராது, ஒன்றும் வராது, அதனால் பரிசுத்தம் என்ற வார்த்தை வரும். அந்த பாடலை சரியாக எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் கர்த்தர், இயேசு அதெல்லாம் வரவே வராது. பரிசுத்தர் அப்படின்ற மாதிரி அந்த பாடல்லாம் வரும், பொதுவான வார்த்தைகளை வரும். அப்போது அந்த காம்படிஷனை கவனிக்கிற ஜட்ஜஸ் வந்து, எப்பா பரிசுத்தர்னாலே அது இயேசுனாரை தான் காட்டுது, நீ கரெக்டாக எவ்வளோ திறமையாக வந்து பாடியிருக்கிறப்பார் இந்த இடத்துல அப்படின்னு அந்த பாடல்களை தேர்வு பண்ணுற ஒரு உலகத்தான் சொல்கிறான். பரிசுத்தனை யாரை தான் காட்டுதுங்க, இயேசுவை தான் காட்டுது. ஏனென்றால் பரிசுத்தம் என்ற இடத்துல வேற யாரையும் வைக்கவே முடியாது. பரிசுத்தம்னா அங்கே இயேசு தான். அல்லேலூயா. மற்றவைகளுக்கும் பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்கணும். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்து கொள்ள வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம்னா இயேசு தான். இது உலகத்துக்கே தெரியும். சோத்திரிக்கிறோம். மத்தேயு 4:1-11, லூக்கா 4:1-13 ஆகிய வசனங்கள் எல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, சோதனைக்காரனாகிய பிசாசு அவரை சோதித்த பொழுது உலகத்தை காட்டுறான், அதை காட்டுறான், இதை காட்டுறான், அதை தரேன், இதை தரேன். ஆண்டவர் பசியா இருக்கும்போது ஏதேதோ சொல்லி இயேசுவை வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று சாத்தான் எண்ணி பல விஷயங்களை சொன்னான். ஆனால் அந்த சாத்தானுடைய பாவ கிரியைகளோ அவனுடைய சாதுரியமோ ஒன்றும் இயேசுவை சோத்திரிக்கிறோம் கலங்கப்படுத்த முடியவே இல்லை. கொஞ்சமும் அதற்கு இடம் கொடாமல் சாத்தானை வசனத்தினாலே ஜெயித்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்தையும் வசனத்தையே சொல்லி சொல்லி இயேசு ஜெயித்தார். முடிவிலே சாத்தான் அவரை விட்டு விலகி போனான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்பாலே போ சாத்தானே என்று முடிவிலே சொல்லி சோத்திரிக்கிறோம் சாத்தானை ஜெயம் எடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பரிசுத்தத்துக்கு சேலஞ்சாக, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கும்படி நிறைய காரியங்கள் நம்ம கிராஸ் பண்ணோம். இயேசு எப்படி அவைகள் எல்லாம் முன்மாதிரியாக இருந்து ஜெயித்தாரோ அதுபோல நாமும் முன்மாதிரியாக இருந்து ஜெயிக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் தேவனுக்கு விரோதமான சிந்தனைகளையும் ஆலோசனைகளையும் அவர் கடுமையாக எதிர்த்தார். சிந்தனையிலே பாவம் வரக்கூடாது என்று கடுமையாக எதிர்த்தார் இயேசு. முதல்ல சிந்தனையில பாவம் வரும், அப்பதான் செயல்ல பாவம் அடுத்ததான் வரும். சிந்தையில பாவம் வராம செயல்ல பாவம் வராது. அப்ப சிந்தனையிலேயே அவர் அதை ஜெயிக்கிறார். சோத்திரிக்கிறோம். மார்க் 8:33 அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. பேதுரு தான் பேரு, ஆனா அவனுக்குள்ள சாத்தானின் ஆலோசனை, சாத்தானின் எண்ணம் அவனுக்குள் வந்தபோது பேதுருன்னு சொல்லல, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற. அப்படியானால் தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்கவில்லை என்றால் பிசாசு நமக்குள் வந்து விடுகிறான்னு அர்த்தம். அதை ஆவியில் அறிந்து உடனே அதை கடிந்து கொள்ளும் ஒரு இயேசுவை பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கு ஒருபோதும் இடம் தராமல் பரிசுத்தமாய் வாழ்ந்த நமக்கு முன்மாதிரியாயிருந்த இயேசு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். 8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டதற்குரிய காரணங்களில் மிக முக்கியமான காரியம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் எப்படி இந்த பூமியில முன்மாதிரியாக இருந்தாரோ அதுபோல நீங்களும் நானும் அந்த மாதிரியின்படி நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் பிரகாசிக்கிற விளக்காக இருப்பீர்கள். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப குத்து விளக்கு யார் காண்பித்த மாதிரியின்படி இருக்கணும்? கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. இதற்கு உதாரணமாக நாம் கிதியோனை சோதரன் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கிதியோன் நல்ல ஒரு மாதிரி உள்ள, முன்மாதிரி உள்ள ஒரு தேவ மனுஷனாக, நல்ல ஒரு தலைவனாக இருந்தான் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். நியாயாதிபதிகள் 7:17 கிதியோனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணையில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள் என்று தனக்கு முன்பாக இருக்கிற 300 பேருக்கு அவன் முன்மாதிரி உள்ளவனாய் நிற்கிறான். உங்களுக்கு முன்னாடி நிற்கிற ஆட்களுக்கு நாம முன்மாதிரியா இருக்கணும். உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கு முன்பாக நீங்கள் முன்மாதிரியா இருக்கணும். திருச்சபையிலே மற்ற விசுவாசிக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கணும். வேலை செய்கிற ஸ்தலங்களில் மற்றவர்களுக்கு முன்னாக நீங்க முன்மாதிரியாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை இயேசுவின் பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொண்டு முன்மாதிரி இல்லாமல் இருந்தால் அது தேவ பிள்ளைக்கு அழகல்ல. நீங்களும் நானும் பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க முடியாது. பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டுமானால் முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிதியோனை குறித்து நிறைய காரியங்களை நம்ம பார்த்து வரோம், சோத்திருக்கிறோம். இந்த நாட்களில் போன வாரத்திற்கு முந்தின வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அப்புறம் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் வழிகாட்டுகிறவராக இருந்தார். அப்புறம் மென்மையான உத்தரவு சொல்கிறவராக இருந்தார். சுய மகிமையை என்ன செய்யாதவராக இருந்தார், தேடாதவராக இருந்தார். அப்படின்னு ஒரு 4 காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு அருமையானுள்ளே சோத்திருக்கிறோம் ஒரு குறிப்பு, உடைந்த சோத்திருக்கிறோம் உள்ளம் உள்ளவராக கிதியோன் இருந்தார். உடைந்த உள்ளம் உள்ளவராக இருந்தார். முன்மாதிரியாக இருப்பவனுடைய இருதயம் மென்மையா இருக்கணும். உடைந்த உள்ளம் கொண்டவர்கள் தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரி உள்ளவனாக இருக்க முடியும்.
பிறருடைய பிரச்சனைகளை காணும் பொழுது அதை தன் பிரச்சனையாக நினைத்து பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த உடைந்த உள்ளம், பிறரின் விடுதலைக்காக போராடுகிறவர்களாக இருப்பவர்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மெய்ப்பனில்லாத ஆடுகளை பார்த்து, தோய்ந்த இருதயம் உள்ளவர்களை பார்த்து, சிதறப்பட்டவர்களுமா இருந்தவர்களை பார்த்து மனதுருகினார்னு வேதம் சொல்லுது. ஆமென். மனதுருகிறார். யாரோ எவரோ என்னமோ தலையெழுத்து அப்படின்னு இயேசு போல. மெய்ப்பனில்லாத ஆடு எப்படி இருக்கும்? ஒரு மெய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆட்டுக்கு மெய்ப்பன் கைட் பண்ணுவார். ஆனால் ஒரு மெய்ப்பனே இல்லாத ஆடு தான் தோண்டித்தனமாக தெரியும். அது பசி ஆத்துறதுக்கு யாரும் இல்லை. இருதயம் தோய்ந்து போய் சிதறப்பட்டதுமா இருக்கிற அப்படி மாதிரி ஜனங்கள் இருக்கிறத பார்த்துட்டு இயேசு மனதுருகினார்னு போட்டிருக்கு. ஐயோ, இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படி வேதனைப்படுறாங்களே அப்படின்னு பார்த்த உடனே இயேசுவுக்கு என்ன வருதுங்க? ஒரு மனதுருக்கம் வருது. இவங்க தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க முடியும். மார்த்தாள் மரியாள் கண்ணீரை கண்டபோது இயேசுவும் கூட கண்ணீர் வடிக்கிறார் பாருங்க. அதான் மாதிரி. அவ தலையெழுத்து என்னமோ, அவ என்ன அக்கிரமம் பண்ணாலும் அவ அழுவுறா அப்படின்ட்டு ஆண்டவர் போகல. அழுகிற அவர்களை பார்த்து இவரு என்ன செய்யறாருங்க? அழுகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த லாசரு செத்து போயிட்டான். அந்த லாசருவை அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிரோடு தான் என்ன செய்ய போறாரு? எழுப்ப போறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அழ வேண்டிய சூழ்நிலை இல்லை. அவங்க தம்பிக்காரன் செத்துட்டான்னு அவங்க அழுகுறாங்க. ஆனால் அந்த தம்பி திரும்ப உயிரோடு வரப்போறான்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சு அவர் அழ வேண்டிய அவசியம் இல்லையே. சம்பவிக்க போறவைகள் இனி சம்பவிக்க போறதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ஏன் மரியாதை அழுதுகிட்டு இருக்க? ஏன் மார்த்தாள் அழுகுற? சும்மா அழுதுகிட்டு இருக்காத, நிறுத்து. பாரு, உன் தம்பியை இப்போ நான் உயிரோடு எழுப்ப போறேன்னு சொல்லலாம். ஆனால் இயேசு அப்படி நடந்துக்கல. இன்னொருத்தருடைய கண்ணீரை அவர் விமர்சனம் பண்ணல. இன்னொருடைய துக்கத்தை சோத்தரிக்கிறோம் அவர் அலட்சியம் பண்ணல. அவருடைய துக்கத்திலும் அவருடைய கண்ணீரிலும் பங்கெடுக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. மரியாள் அழுகிறதை கண்டு ஆவியில் கலக்கமடைந்து துயரமடைந்து கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 3 வார்த்தை: கலக்கமடைந்து துயரமடைந்து கண்ணிலிருந்து என்ன வருதுங்க? கண்ணீர் வருது. அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். கைதட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. சிரிக்கும்பொழுது உன்னோடு நிறைய பேர் சிரிப்பாங்க. ஆனால் நீ அழும்போது உன்னோடு சேர்ந்து அழுதவங்களை என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஐயோ, சிஸ்டர் அழுகுறாங்க, நாமளும் உட்காந்து அழுவோம். அந்த பிரதர் அழுகுறாரு, நாமளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதுட்டு போவோம்னு உலகத்தை நீங்கள் அப்படி கவனிக்கவே முடியாது. சிரிக்கும் போது நல்ல பேர் சிரிப்பாங்க. நீங்கள் அழுவும் பொழுது ஒரு சோகமான முகத்தை வச்சுக்கிட்டு பக்கத்தில், என்ன ஏன் சிஸ்டர் அழுவுறீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு, அந்த மாதிரி உண்மையாகவே அந்த உணர்வு இருக்குதோ இல்லையோ, அந்த முகத்தில் ஒரு நமக்கு தான் நடிப்புலாம் தெரியும்ல, நம்ம பல நடிப்புகளெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம்ல. ஆகவே சும்மா நடிப்புக்காக நம்முடைய முகத்தை அப்படியே சோர்வாக வச்சுக்கிட்டு சோகமாக வச்சுக்கிட்டு, நமக்குள்ளே தான் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், பல ஆக்டர் நமக்குள்ளே இருக்கிறாங்கல்ல. சோத்திரம். சாதாரணமான ஆள் கிடையாது நம்மெல்லாம். அப்படி இருந்துட்டு அப்புறம் அவங்கள விட்டு கடந்து வெளியே போயிட்ட பிறகு அவை எதுக்கு தான் அப்படி அழுகுறாளோ நமக்கு தெரியலன்ட்டு அப்படி போயிடுவாங்க. எத்தனை பேரை நம்ம அப்படி பார்த்துருக்கோம். நாமளும் அப்படிலாம் பண்ணியிருக்கிறோம். சரி, நாகரிகத்துக்காச்சும் அப்படி பண்ணாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டித்தான். இவ்வளோதான் நாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவின் மாடலாக நம்முடைய மாடல் இருக்கணும். அல்லேலூயா. இந்த மாடல் தான் கிதியோன் எடுத்துக்கொண்டான். உடைந்த உள்ளவனாக சோத்திரிக்கிறோம். கிதியோன் இருந்தான் என்பதை நான் பின்வரும் வசனங்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ள. மத்தேயு 9:36 பாருங்கள். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார்னு பார்க்கிறோம். broken spirit and having a servant heart. இப்படிப்பட்ட மனதுருக்கமும் உடைந்த உள்ளமான
பணிவிடை ஆவி உள்ளவர்களுக்கு தான் இருக்கும். broken spirit and have a servant heart. இந்த உடைந்த உள்ளம், மனதுருக்க உடைந்த உள்ளம் உள்ளவங்க தான் அந்த பணிவிடை ஆவி உள்ளவங்களா இருப்பாங்க. நியாயாதிபதிகள் 6:14 பாருங்க. இப்போ கிதியோனுக்குள்ள வர பாருங்க. அந்த உடைந்த உள்ளம் அவருக்கு எங்கே இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 6:14 ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நான் இருக்கிறேன், தைரியமா போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்னார். உடனே கிதியோன் சொன்ன மறுமொழி என்ன? ஆஹா ஓஹோ, இதோ ஓடுகிறேன். அப்படியா, ஒரு கை பார்த்துறேன். நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்லிவிட்டாரு. ஆகவே இதோ ஓடுகிறேன், பாருங்கள் எவ்வளவு வேகமாக என்று. அதற்கு அப்படி அவர் மறுமொழி சொல்லலை. இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று கர்த்தர் சொன்னாலும் அந்த தாழ்மை உள்ள பணிவான பதிலாக கிதியோன் என்ன சொன்னான் பாருங்கள். நியாயாதிபதிகள் 6:15 அதற்கு கிதியோன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். நான் எப்படியப்பா இதை செய்ய முடியும்? இந்த காரியத்தை என்னால் எப்படி செய்ய முடியும்? இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று நீ சொன்னாலும் கூட நான் எளியவன் அல்லவா, நான் சிறியவனாயிருக்கிறேனே, என்னால் இது எப்படி முடியும் என்று கர்த்தருக்கு முன்பாக தன்னை இன்னும் தாழ்த்துகிற ஒரு கிதியோனை நாம் இங்கே பார்க்கிறோம். சில நேரம் ஆண்டவர் நம்ம எவ்வளவு பயன்படுத்தினாலும் நமக்குள்ளே இந்த பணிவிடையின் குணமும் தாழ்மையான அனுபவமும் நமக்கு இருந்தால்தான் நாம் அநேகருக்கு முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய கனமான ஊழியத்திற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிற ஒரு கிதியோனை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை எவ்வளவு உயர்வாய் பயன்படுத்தினாலும் உங்க சிந்தை, உங்கள் எண்ணம் அந்த பணிவிடை ஆவியாகவே இருக்கணும். உங்களை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் நீங்க சொல்லணும், நான் அப்ரோஜனமுள்ள ஊழியக்காரன். அப்படித்தான் ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறார். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் ஏதோ சில தகுதிகள் இருக்கிறது என்று ஒருவர் நினைப்பாரானால் அப்படிப்பட்டவனை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். என்கிட்ட ஒரு தகுதி இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு, நான் இந்த ஊழியத்தை செஞ்சிட முடியும், எனக்கு இருக்கிற இந்த கிருபையை கொண்டு நான் அதை சாதித்து விட முடியும், எனக்கு இருக்கிற இந்த காரியத்தை கொண்டு நான் அதை பண்ணிவிட முடியும் என்ற நினைப்பே உங்களுடைய ஊழியத்துக்கு தடையாக மாறிவிடும். என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னிடத்துல ஒன்றும் சொல்லாம எதையும் செய்யாம என்னால் ஒன்று செய்ய முடியாது, என் பலத்தினால் முடியாது, என் பராக்கிரமத்தினால் முடியாது, உம்முடைய ஆவியானவர் எனக்குள் செயல்பட்டால் மட்டும்தான் முடியும். நான் என்ன ஓடினாலும் முடியாது, நான் என்ன விரும்பினாலும் முடியாது, கர்த்தர் எனக்குள்ள இறங்கினா தான் முடியும். நான் என்ன விதைச்சாலும் முடியாது, நான் என்ன நீர் பாய்ச்சினாலும் முடியாது, விளைய செய்தாதான் நடக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னாதான் நடக்கும், அவர் கட்டளையிட்டாதான் நடக்கும். என்னுடைய திறமையினால் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுகிற அந்த அனுபவம். இவங்க தான் அந்த உடைந்த உள்ளம் உள்ளவங்க, இவங்க தான் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருப்பாங்க, இவங்கள தான் கர்த்தர் எக்ஸாம்பிளா பயன்படுத்துவாரு. அவங்களெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை, கடைசியாக நான் போய் ஜெபம் பண்ண விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா அதோட அவங்க ஊழியம் முடியுதுன்னு அர்த்தம். தேவ மனிதன் மோசே தேவனுடைய ஊழியத்திற்கு வந்தபோது ஒரு சிறந்த கல்விமானாக, திறமை உள்ளவனாக இருந்தான்.
ஆண்டவர் மோசேயை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவன் சாதாரண ஆள் கிடையாது. 40 வருஷம் ஒரு இளவரசனாக வாழ்ந்திருக்கிறான் அரண்மனையில். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்தவன். எகிப்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. உலகத்துக்கே நவநாகரிகத்தை கொண்டு வந்தது த்ரோட் ஹோல் வேர்ல்டில். கட்டடக்கலைகள், ஒரு துணியை எவ்வளோ டிசைனாக போடணும், மேக்கப், சோத்திரம். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற எல்லாத்தினுடைய தோற்றமும் அந்த எகிப்தினுடைய காலகட்டங்களில் அங்கிருந்து வந்த சோத்தரிக்கிற காரியங்கள். இன்றைக்கும் அவருடைய இந்த பிரமிடு இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சிக்கு ஆச்சரியப்படுகிறார்கள். எந்த விதத்தில் இந்த ஒரு மாதிரி ஒரு பிரமிடை கட்டினா உள்ளே இருக்கிற பொருள் கூட என்ன செய்யறதில்ல, கெடாத அளவுக்கு என்ன ரேஷியோவில் அதை கட்டினாங்க என்பது இன்றைக்கும் அது அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அவ்வளோ ஞானம் உள்ளவங்க. அங்கிருந்து வளர்ந்தவர் தான் மோசே. எகிப்தில் சகல சாஸ்திரங்களை அதில் கற்று வாக்கிலும் செயலிலும் எப்படி இருந்தாருங்க? அவரு வல்லவராக இருந்தார். வாக்கிலும் வல்லவர், செயலிலும் வல்லவர். சில ஆட்கள் செயலில் வல்லவராக இருப்பாங்க, ஆனால் பேச தெரியாது. சிலவங்க பேச்சில் வல்லவராக இருப்பாங்க, செயலில் வல்லவராக இருக்க மாட்டாங்க. ஆனால் மோசே வாக்கிலும் செயலிலும் வல்லவன். அவர் என்ன நினைச்சாரு? இந்த திறமையை கொண்டு இஸ்ரவேலை ரட்சித்து விடலாம் என்று மோசே நினைச்சான். இவ்வளோ கற்றுருக்கிறோம், இவ்வளவு எஜுகேட்டடாக இருக்கிறோம், அதனால் நம்முடைய ஜனங்களை எகிப்தியை அடிமைப்படுத்துகிறான். ஆகவே இந்த திறமையை பயன்படுத்தி நம்முடைய ஜனத்தை என்ன செஞ்சிடலாம், ரட்சித்தரலான்னு நினச்சி தான் ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலை அடிக்கும் போது அனாவசியமாக அடி திருப்பி வளைத்து அந்த எகிப்தியனை கொன்று புதைத்து போட்டான். ஒரு எகிப்தியன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்து ஒரு அடிமை உள்ள இஸ்ரவேலை அடிக்கும் போது மோசே ஒரு என்ன குத்துனானோ தெரில, எதில் அடித்தானோ தெரில, செத்துட்டான். செத்ததும் தெரில, அவன் புதைச்சி போட்டதும் தெரில. அதுக்கு பிறகு 2 இஸ்ரவேலனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத மோசே பார்த்துட்டு, என்னப்பா சகோதரர்களாக இருந்துட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இதை தான் கேட்டான். உடனே ஒருத்தன் சொன்னான், அன்றைக்கி எகிப்தியனை வெட்டி போட்ட மாதிரி எங்களை வெட்டி போடலான்னு நினைக்கிறியான்னு கேட்டான். பயம் வந்துருச்சு. சோத்தரிக்கிறோம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுகிறது, அவன் எகிப்தை விட்டே என்ன செஞ்சிட்டான், ஓடிட்டான். அவன் திறமை, அவன் அறிவு, அவன் ஞானம், அவன் செயல் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன செய்யலை, பயன்படலை, ஓடிவிட்டான் எங்கேயோ. ஒரு கொலையில் மோசேயின் ஊழியம் என்ன செஞ்சிருச்சிங்க, அஸ்தமித்து விட்டது. எங்கேயோ ஓடிட்டான். அடுத்த 40 வருஷம் எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு கிடக்கிறான். நல்லா படித்தவன், பட்டம் பெற்றவன், வாக்கிலும் செயலும் வல்லவனாக இருந்தவன் இப்போ மீதியான தேசத்தில் என்ன மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். 40 வருடங்கள் ஆடுகளை மேய்த்தான். தன் படிப்பு திறமை ஒன்றும் இல்லை. அந்த 40 வருஷம் அந்த மோசையை போட்டு உருட்டி எடுக்கிறார் ஆண்டவர், அனுமதித்தார் அதை. இப்போ என்ன நிலைக்கு வந்துட்டான்னு சொன்ன மோசே, என் படிப்பு வேலைக்காகாது, என் திறமை வேலைக்காகாது, ஒன்றும் என்ன ஆகாது, வேலைக்காகாது. தேவ கிருபை இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஊழியத்தில் பயன்பட முடியும் என்ற விதத்தில் கர்த்தர் அவனை நொறுக்கி உருக்கி அவனை பண்படுத்தினார் 40 வருஷம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு பணிவிடைக்காரனின் உள்ளத்தை அந்த 40 வருஷ ட்ரைனிங்கில் அவன் பெற்றுக்கொண்டான். வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னால் கர்த்தரால் அவன் நடத்தப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டான். திறமை அறிவெல்லாம் வச்சு எதையும் சாதிச்சிட முடியாது என்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வரும் வரை கர்த்தர் அவனை ஊழியத்திலே பழக்கப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்களை அந்த அளவு ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பைபிள் காலேஜ் எப்படி நடக்குதோ தெரியல. எங்கள் ட்ரைனிங்கில் எப்படின்னா, இவன் உண்மையாகவே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இந்த ஊழியத்தை அவன் தொடர்ந்து செய்வான் அப்படின்னா தான் அந்த பைபிள் காலேஜில் நிலச்சி நிற்க முடியும். வெறும் படிப்பு மட்டும் இல்லை, பைபிள் காலேஜில் நடைமுறை வாழ்க்கை. நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு சண்டே சர்வீஸ் உட்காந்துருப்போம். வாலிப பிள்ளைகள் தானே நாங்கள். டக்குன்னு சொல்லுவாங்க,
அங்கே இது இருக்குது, அந்த தொடப்பத்தை போயிட்டு பெருக்குங்கன்னுவாங்க. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, இதாக இருப்பாங்க. மான ஈனம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, கௌரவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் சரிப்பட்டு வராது. உடனே ஓடுறானா, என்ன செய்கிறான், முறுமுறுக்கிறானா, முகம் மாறுதா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. எதையும் பார்க்க மாட்டோம். எங்களோட கூட பைபிள் காலேஜை படிக்க வந்தவங்க எத்தனையோ பேர் ஒவ்வொரு கட்டமாக எல்லாரும் ஒவ்வொரு கட்டத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, அப்பா எப்போ நம்மளால் முடியாதுப்பா, நம்மளால் முடியாது. ஏன்னா வீட்டில் சொகுசாக இருந்திருப்பாங்க, சாப்பிட்ட தட்டை கூட என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, கழுவி இருக்க மாட்டாங்க. அப்படி இப்படி வந்திருப்பாங்க. ஏதோ பைபிள் காலேஜ் பாஸ்டர் ஆகலாம், வசனம் கற்றுக் கொடுப்பாங்க, படிக்கலாம், ஏதோ ஒரு காலேஜில் படிக்கணும் படிக்கலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஆனால் வெறும் காலேஜ் படிப்பு மட்டும் கிடையாது. சிந்த எண்ணம் யோசனை என்ன இன்டென்ஷன் வந்திருக்காங்க, கத்தரை உண்மையாக அழைச்சிருக்கிறாரா அப்படின்லாம் நடைமுறையெல்லாம் பண்ணுவாங்க. பாத்ரூமை கழுவுணும், அத்தை கழுவுணும். சில நேரங்களில் இப்போ இருக்கிற கொத்தவால் சாவடி இல்லை, அப்போ ஒரு கொத்தவால் சாவடி இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு கொத்தவால் சாவடியில் போய் வாங்க முடியாது. ஒரு வாரத்துக்கு காய்கறியில் வாங்கணும். அந்த கொத்தவால் சாவடி ஸ்டைலில் நீ மாறணும். கையில் கட்டின்னு தான் போனாங்க, பேண்ட்டு கட்டிலாம் போட்டு போக முடியாது. பேண்ட்லாம் போனால் அது பல கலராகிடும். அது அதுக்கப்புறம் தோச்சா கூட அந்த கரை போகாது. அப்படியே இடுக்கமாக இருக்கும். தள்ள 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 அந்த பாஷைக்கு போயிடணும். நீ ஐயோ நம்ம என்ன இருந்தோம், வீட்டில் எப்படி இருந்தோம், ஏதா இருந்தோம், அதெல்லாம் இருக்க முடியாது. கீழே சோத்தரிக்கணும். அந்த அழுவி போன தக்காளி வெங்காயம் அதெல்லாம் அப்படியே மிச்சி 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 சொதான்னு இருக்கும். அப்படியே வழியே இருக்காது. அவனும் பெரிய பெரிய மூட்டை எடுத்துன்னு போவான். அதுலேயே நீ விலை கேட்கணும், அதுலேயே தள்ளிக்கணும் போகணும். வெக்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். ஆனால் நான் தான் வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு என்ன செய்யணும், போடணும் ட்ரைனிங். அதில் ஒரு ட்ரைனிங். பாத்ரூம் எப்படி கழுவுறது, சர்ச்சை எப்படி பெருக்கிறது. சிலவெல்லாம் மற்றவங்களாம் பார்ப்பாங்க, சர்ச்சில் வர விசுவாசிங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்ப்பாங்க. அவங்க பார்த்தா என்ன பார்க்காட்டேன், நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறேன், ஆண்டோடைய சேவையை செய்ய வந்திருக்கிறேன், அதுதான் என் எண்ணமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நிற்க முடியும். இல்லாட்டின்னா என்ன செஞ்சிட முடியும், நம்மளுக்கு இப்படிலாம் நம்மளை தாழ்த்தி ஊழியம் செய்யணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஓடுற வேண்டியதுதான். அதெல்லாம் சகிச்சு ஒருத்தவன் நின்றுட்டான்னா அவன் ஊழியத்தை செய்வான் அப்படின்னு சோத்தரிக்கிறோம். அந்த ஊழியர்கள் என்றாங்க அப்படி. அல்லேலூயா. ஏன்னா ஊழியத்துன்னு வந்துட்டா அதில் ஏச்சு பேச்சு வரும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சு பேசுவாங்க, புரியாமல் பேசுவாங்க. எல்லாத்தையும் சகிச்சா தான் என்னவா நிற்க முடியும், பாஸ்டராக நிற்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுக்கு நானும் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையா தேவ பிள்ளையாக கர்த்தருடைய காரியத்தை செய்யணும்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு பணிவிடையின் ஆவி, உடைந்த உள்ளம், சோத்திரிக்கணும். அந்த 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 எண்ணம் உனக்குள்ள இருந்தால் தான் நீ அநேகருக்கு முன்மாதிரி உள்ளவர்களாக இருந்த ஆண்டோடைய ஊழியத்தில் பயன்பட முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அப்படி இருந்த ஒரு ஆளை போட்டு உருட்டி பெரட்டி எடுத்து இப்போ அவர் என்ன நிலைக்கு வந்துட்டார்னா, எபிரேயர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் மோசேவை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசே பணிவிடைக்காரனாய், அங்கே வருது பாருங்க, மோசே என்னக்காரனாய், பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த வார்த்தையை சொல்லுங்கள், மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் இதே மோசே அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னா, அந்த எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருக்கும்போது அவன் எண்ணம், அவன் சிந்தனைலாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அடுத்த 40 வருஷம் அவனை ஆடு மேய்க்க வச்சு அவனை உருட்டி பரட்டி எடுத்த போது அவன் என்ன ஆவி உள்ளவனாக மாறிட்டான், பணிவிடை ஆவி உள்ளவனாக. அந்த உடைந்த உள்ளம், தாழ்மை, அந்த குனிந்து நிமிர்ந்து வேலை செய்கிற சில நாட்களாக குனியவே குனியாது, பெருக்காது தோத்திரம். இப்போ பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நின்றுக்குனே பெருகிற தொடப்பம். சிலலாம் இடுப்புலாம் ஏன் ஒரு மாதிரி அப்படி ஆகுதுன்னா அது நின்றுக்குனே பெருக்கி சொல்ல குனிஞ்சு பெருக்கு. அப்போலாம் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, தொடப்பத்தை என்ன செய்ய, படியை போட்டு தோத்திரம். நம்மளை படியை வச்சுருவாங்க போல இருக்குது இப்போ இருக்கிறதுலாம். அதெல்லாம் எப்போ தெரியுமா தெரியும், அதுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வைக்கும் போது தான் எல்லாம் அறுத்து கடாச்சி அப்புறம் தான் வெளியிட எதை குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் தானே. இப்போ இருக்கிற வாலி பிள்ளைங்களாம் பாருங்கள்,
2 இட்லி தான் சாப்பிட்றது பாஸ்டர், 3 இட்லி தான். ஏன்? குடல் நான் உனக்கு ரொம்ப சிறுத்தை வச்சுட்டாரு. அப்படியே ஸ்டைலாக சாப்பிட்டு அப்படியே ஆகி, அது இப்போ தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், ஒரு வாழ்க்கை வரும்பொழுது அவ்வளோதான். தோத்திரம். என்னுடைய சப்ஜெக்ட் எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. தோத்திரம். பைபிள் ஸ்டடி பாஸ்டர், இது எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. குனியறது இல்லை, அந்த பணிவிடையே கிடையாது. சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் மோசேவுக்கு அப்புறம், ஆரோனுக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை யார் கையில் கொடுக்கணும்னு கர்த்தர் எண்ணின பொழுது, மோசேயின் பிள்ளையோ ஆரோனின் பிள்ளைகளோ அல்லது லேவி கோத்திரத்தில் இருக்கிற வேற யாரையும் ஆண்டவர் அடுத்த தலைவராக செலக்ட் பண்ணல. யாத்திராகமம் 33:11 சொல்லுது, யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். யோசுவாவை குறித்து பைபிள் நமக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறது? பணிவிடைக்காரனாகிய யோசுவா. அந்த யோசுவாவை தான் எல்லாருக்கும் முன்மாதிரியின் தலைவனாக கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. அந்த பணிவிடை உங்கள்கிட்ட பார்க்குறார் அவர். அப்படிப்பட்டவங்க தான் எங்கே வந்து நிற்க முடியும்? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வந்து நிற்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஏதோ ஆண்டோடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணுறேன், அப்படியே நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைஞ்சி நாங்கள் வந்துடல. தோத்திரம். அடிப்படையிலிருந்து சோத்திரம். ஏதோ ஒரு பாஸ்டருக்கு பிள்ளையாக இருந்ததுனால அப்படியே சடாக்குன்னு தூக்கிங்க நான் வந்துடல. சோத்திரம். நான் ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சபையில் சாதாரணமான ஆளாக தான் இருந்தேன். பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் சபையினுடைய மற்ற ஒரு ஞானசானம் கொடுக்குறதோ அல்லது திருவிருந்து கொடுக்குறதோ, ஒரு பெரிய சபைக்கு காலையில் நான் உடனே அந்த இடத்துக்கு நான் வரல. சோத்திரம். அப்படி ஸ்தாபனம் அனுமதிக்கலை. பல கட்டங்களை வந்து தான் வந்திருக்கணும். டக்குன்னு வந்துடல. சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா அப்படி வர்றது தான் நிரந்தரமாக நிலைச்சு நிற்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது எபிரேயர் 3:5 இந்த பணிவிடைக்காரனாகிய மோசே என்கிற இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் ஆடு மேய்த்த பிற்பாடே வந்தது. இப்போது கர்த்தர் தமது கனமான சேவைக்கு சுமார் 30 லட்சம் இஸ்ரவேலர்களை வழிநடத்துகிற அந்த தலைமைக்கு, அந்த முன்மாதிரிக்கு மோசேவை அதுக்கப்புறம் தான் நியமித்தார். அப்படி பணிவிடையாக மோசேவுக்கு பணிவிடைக்காரனாக இருந்த யோசுவாவை அதற்கு பிறகு அத்தனை லட்சங்களுக்கு அவனை கர்த்தர் அதற்கு முன்மாதிரி தலைவனாக என்ன செய்தார்? கர்த்தர் மாற்றினார். ஆமென்னு சொல்லுங்க. அந்த 40 நாட்கள் வருஷம் ஆடு மேய்ச்சான்ல மோசே, அப்போ ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார். இப்போ நீ போ, எகிப்துக்கு போ, என் ஜனங்களை நீ தான் என்ன செய்யணும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். யாத்திராகமம் 3:11 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஆனால் எகிப்தில் 40 வருஷம் அவன் சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து நிலையில் இருக்கும்போது நான் எம்மாத்திரம்னு சொல்லலை. அந்த பணிவிடை ஆவி உள்ளவனாக மாறின பிறகுதான் என்ன சொல்கிறான்? நான் எம்மாத்திரம். இந்த தாழ்மையான அறிக்கைக்கு பிறகுதான் அப்போஸ்தலர் 7:20-35 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நான் எம்மாத்திரம்னு சொன்ன அந்த மோசேவைத்தான் தலைவனாகவும் மீட்பனாகவும் தேவன் அனுப்பினார். ஆமாம், என்ன சொல்லுங்க. அப்போ முன்மாதிரியாக இருப்பவர்கள் இந்த பணிவிடை ஆவி உள்ளவங்களாக இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி இந்த பெருமையா அகந்தையா சோத்தரிக்கிறோம், அந்த மாதிரி அந்த எஜமானின் ஆவி, அந்த முதலாளித்துவத்தின் ஆவி, அதெல்லாம் ஊழியத்துக்கு செட் ஆகாதுங்க. ஆண்டோடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? பணிவிடை ஆவி. இயேசு சொன்னார், நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு பணிவிடைக்காரனை போல இருந்தேன்னு சொன்னார் ஆண்டவர்.
ராபோஜனத்தில் காலை கழுவும்போது இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? பணிவிடை செய்கிறார். ஒவ்வொருத்தருடைய காலையும் குனிஞ்சு குனிஞ்சு என்ன செய்கிறாருங்க? கழுவுகிறார். அதான் இயேசுவின் மாடல். ஆனால் தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு என்ன காண்பித்தேன்? மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்கிறவங்க முன்மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டுமானால், வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கணுங்க? பணிவிடை ஆவி இருக்கணும். எந்த நேரத்தில் யாரை அதை கொஞ்சம் பெருக்கிடுங்கம்மா, அதை கொஞ்சம் உதறி போட்டோன்னா அதெல்லாம் அவங்கள பார்க்க சொல்லு, அதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னா உன்னை கர்த்தர் எந்த ஒரு பெரிய காரியத்துக்கும் உன்னை என்ன செய்ய முடியாது, பயன்பட. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்களை தான் கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவார். சிலவெல்லாம் பண்ணுவாங்க, சில விசுவாசிகள் அது அது அந்த ஸ்பிரிட்டே இருக்காது, அந்த மேனா மினிக்கின்னுவாங்க. அது வேலை இல்லைன்னா இதை எஸ்கேப் ஆகிடும். நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எடுத்த உடனே மேடை, எடுத்த உடனே காரியம் அப்படி இல்லை. அடிப்படை. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த கீழே குடிகிற விஷயம் இருக்கணும். பைபிள் சொல்லுது, அவர் உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்மை உள்ளவனையே நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, வானத்தில் உள்ளவைகளை பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி அவர் தம்மை தாமே தாழ்த்துகிறார்னு போட்டிருக்கு. சிலுவையின் மரண பரியந்தமும் கர்த்தர் தம்மைத்தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்தினாராம். அவரை யாரும் தாழ்த்தலை, அவராகவே அவரை தாழ்த்திக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களையே நீங்கள் தாழ்த்துங்க. இன்னொருத்தவங்க உங்களை தாழ்த்த நீங்கள் விட்டுறாதீங்க, நீங்களே முன்னாடியே உங்களை தாழ்த்திருங்க. கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி அவரே உங்களை உயர்த்திடுவார். அல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை தானே தாழ்த்துறாங்களோ அந்த பிள்ளையத்தான் தேவன் அவர்களை விட உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்துற வேலை அவருடைய வேலை, என்னை நானே தாழ்த்துகிறது என் வேலை. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை நானே நான் தாழ்த்துகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரே என்னை உயர்த்துவார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க தான் முன்மாதிரி உள்ளவங்களா இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னொரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிதியோன் யார்? தேவ சத்தம் கேட்பவர். என்ன சத்தம் கேட்பவருங்க? தேவ சத்தம் கேட்பவர். தேவனுடைய சேனையில் தலைவனாய் முன்மாதிரியாய் இருப்பவனுக்கு தேவ சத்தம் கேட்கிற பழக்கம் இருக்கணும். அவங்க தான் முன்மாதிரியா இருக்க முடியும். தேவ சேனையில் தலைவனாய் முன்மாதிரியாக இருப்பவனுக்கு கட்டளை எங்கிருந்து வரணும்னா சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு கட்டளை வரணும். தேவ சேனையில் தலைவன் முன்மாதிரியாக இருப்பவன் தன்னிச்சையாக சுயபுத்தியை சார்ந்து நடக்கிறவனாக இருக்கக்கூடாது. அவன் தேவ சத்தம் கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லணும். நான் தலைவன், நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறவனாக இருக்கக்கூடாது. நீ முதல்ல தேவ சத்தத்தை நீ கேட்கணும், அந்த சத்தத்தை நீ உள்வாங்கி அதை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். நியாயாதிபதிகள் 6:12 சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கு. இதுதான் கிதியோனோட ஆண்டவர் பேசின முதல் சத்தம். இதுக்கப்புறம் அந்த அதிகாரங்களை பார்த்திக்கும் போது கிதியோனோடு சோதர பல முறை பேசியிருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தை நான் ஏன் கொண்டு வரேன்னா, இங்கே தான் முதல் ஆண்டவர் கிதியோனோடு பேசின வார்த்தை. ஜனங்கள் எல்லாரும் எதிராளிகள் வந்தவுடனே ஓடி ஒளிந்து தங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்றதுக்கு அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கும் போது சோதரிக்கிறான், இவன் ஒருவன் மாத்திரம் கர்த்தருக்காக நிற்கிறான். அப்பதான் ஆண்டவர் இந்த கிதியோனோடு பேசுகிறார். அல்லேலூயா. மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேவ சத்தத்தை கேட்ட இந்த கிதியோனைத்தான்
ஒரு 300 பேருக்கு தலைவனாக கர்த்தர் மாற்றி, அப்புறம் தான் கிதியோன் சொன்னார், நான் என்ன செய்கிறேனோ அதையே நீங்கள் செய்யுங்க. காரணம் என்னென்னா, இவன் செய்கிற எல்லா காரியமும் தேவனிடத்திலிருந்து வாங்கி பெற்று அதைத்தான் செய்கிறான், என்னை பார்த்து நீங்களும் செய்யுங்கள். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை யார் சத்தம் கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும்? தேவ சத்தம். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்த, குடும்பத்துக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்க, சபைக்கு ஒரு ஊழியக்காரன் முன்மாதிரியாக இருக்க, நீங்கள் யார் சத்தம் கேட்கணும்? தேவ சத்தம். ஒரு முறை அமெரிக்கா ஜனாதிபதி தன்னுடைய உதவியாளனை சரியா 5 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு சோதரம் அமெரிக்கா ஜனாதிபதி கட்டளையிட்டார். அமெரிக்கா ஜனாதிபதி 5 மணிக்கு கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துடணும்னு சொன்னால் அந்த பர்சனல் செக்ரட்டரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வரணும் இல்லவா? ஆஃபீஸ்க்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் ஆஃபீஸுக்குள்ளே ஜனாதிபதி யாரோடு பேசுகிற சத்தம் கேட்குது. இந்த பர்சனல் செக்ரட்டரி வெளியே உட்காந்து யோசிக்கிறாரு, அப்பாயின்மெண்ட்டே நமக்கு தானே கொடுத்தாரு, ஆனால் நமக்கு முன்னாடி ஜனாதிபதி சத்தம் கேட்குதே, அவர் அதுக்கு முன்னாடி யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு? பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி, நமக்கு முன்னாடி ஏதோ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாருன்னு அவர் 1 ஹவராக ஆஃபீஸ்க்கு வெளியே உட்காந்துருக்கார். சரி, 5 மணிக்கு கதவை திறக்குது, பெல் அடிக்குது. பர்சனல் செக்ரட்டரி உள்ளே போகிறாரு. உள்ள அறை காலியாக இருக்குது, யாருமே இல்லை, ஜனாதிபதி மட்டும்தான் இருக்கிறாரு. ஜனாதிபதியை பார்த்து அந்த பர்சனல் செக்ரட்டரி கேட்டார், என்னை 5 மணிக்கே வர சொல்லிட்டீங்க, ஆனால் நான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டேன், யாரோட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, எனக்கு முன்னாடியா யாருக்கோ நீங்கள் சோதரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறீங்கன்னு நினச்சேன். அவர் சொன்னாரா, ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருந்தாம்பா, நான் இந்த அமெரிக்காவை சோதரம் ஞானத்தோடும் புத்தியோடும் அறிவோடு நடத்த வேண்டுமானால் ஏன் அறிவு புத்தி ஞானம்லாம் போதாது. இந்த ஜனங்களை எப்படி நடத்தணும், என்ன செய்யணும்னு நான் தேவ சத்தம் கேட்டால் தான் இந்த தேசத்தையே என்னால் நடத்த முடியும். அல்லேலூயா. இப்போ கூட நீ வந்திருக்கிற, உனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொடுக்க போகிறேன்னா அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி இந்த காரியத்தை அமுல்படுத்தலாமா செய்யலாமான்னு அவர்கிட்ட பேசி தான் நான் உன்கிட்டே பேச முடியும். அல்லேலூயா. அடுத்த தாவீது கூட சொல்கிறார், காலையிலே உங்கள் சமூகத்துக்கு முன்னாக ஆயத்தமாகி காத்திருக்கிறேன். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், அதிகாலமே என் சமூகத்தில் என்ன செய்ய நில்லு. அங்கே பேசிட்டு பிறகு தான் ஜனங்கள்கிட்ட என்ன செய்ய முடியும், பேச முடியும். நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போது இன்றைக்கி நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னா நீங்கள் யார் சத்தம் கேட்கிறவர்களாக இருக்கணும்? தேவ சத்தம் கேட்கிறவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பவர்கள் தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். அவங்க தான் திடமான தீர்மானங்களை எடுக்க முடியும். நெருக்கங்களும் சோதனைகளும் போராட்டங்களும் எழுப்பும் போது அதையெல்லாம் யாரால முன்னின்று சமாளித்து நடத்த முடியும்னா கர்த்தரோடு பேசுகிறவங்க மட்டும்தான் சமாளிக்க முடியும். அல்லேலூயா. குடும்பமானாலும் வாழ்க்கையானாலும் ஊழியமானாலும் போராட்டம் பிரச்சனை நெருக்கடி இல்லாமல் எதுவுமே இல்லை. அதில் பதட்டம் அடையாமல் திகையாமல் அதில் நின்று சமாளித்து ஒரு முடிவை எடுக்கணும்னா கர்த்தர்ட்ட பேசுகிறவங்களால தான் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அருமையாக கிதியோன் நடத்தலாம். கலக்கம், எல்லாரும் ஓடி ஒளியறான். ஒரு 300 பேர் தான் அதில் நிற்கிறாங்க. இப்போ 300 பேருக்கு முன்னாடி கிதியோன் சொல்கிறான், நீங்கள் வேறு எந்த டெக்னிக்கும் பயன்படுத்தாதீங்க, நான் என்ன செய்கிறேன்னு பாருங்க, நான் எதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்க, அதையே நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் புது டெக்னிக் ஒன்றும் பண்ண வேண்டாம். காரணம், இவ்வளவு தெளிவாக சொல்றது காரணம், அவன் தெளிவாய் பேசுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. பாருங்க, அந்த யுத்தம் செய்யும்போது இஸ்ரவேலின் சேனை எதிராளியின் பாளையத்துக்கே போகல. நல்லா கவனிக்கணும். ஒரு யுத்தம் செய்யணும்னா இஸ்ரவேலின் சேனை எங்கே போகணும்? எதிராளியின் பாளையத்தில் போனதான் யுத்தம் பண்ணோம். இந்த யுத்தமே டிஃப்ரெண்ட்டு. இஸ்ரவேலின் சேனை எங்கேயோ இருக்குது, எதிராளியின் பாளையம் எங்கேயோ இருக்குது. எங்கேயோ நின்று
காரியத்தை செய்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், நியாயாதிபதிகள் 7:21 பாருங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலேயே நின்றார்கள். யாரும் அப்படி போகிறது இப்படி வரதான் இருக்கக்கூடாது. எங்கே நிற்க வச்சானோ அங்கே தான் நிற்கணும். எதிராளியின் பாளையத்துக்குள்ளே போகணும், முறைப்படி சண்டை போடணும், அப்படி தானே போடணும். நான் சொல்கிறபடி செய்ய, எங்கே நிற்கணுன்றதெல்லாம் கிதியோன் சொன்னார். அவரவரும் தங்கள் நிலைகளிலேயே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு என்ன செஞ்சாங்க? ஓடின. இங்கே பானையை டம்முன்னு உடைக்கிறாங்க, 300 பேர் உடைக்கிறான், எக்காலம் ஊதுறான். அங்கே இருக்கிற பாளையத்திற்கு பயமும் திகிலும் வருது. இவங்க பாளையத்துக்குள்ளே போகலை, இவர்கள் தங்கள் நிலைகளிலே நின்று எதிராளியை ஜெயிக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் நிலையிலேயே நீங்கள் நில்லுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் நில்லுங்க, ஜெயம் அங்கேருந்து வரும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஜெயம், வெற்றி, முன்னேற்றம் அடையிறதுக்கு அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அத்தை சாதிக்கணும், இத்தை சாதிக்கணும், அதெல்லாம் ஒன்று. உங்கள் நிலையில் நீங்கள் நில்லுங்கள். உங்கள் நிலை என்ன தெரியுமா? கர்த்தரோடு நில்லுங்கள், அவருடைய பிரசன்னத்தோடு நில்லுங்கள். அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். நீங்க உங்க நிலையில நிற்கும் பொழுது எதிராளிகள் தங்கள் நிலையிலிருந்து ஓடி போவார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மரியாள் தன் நிலையிலேயே நின்றாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளில் செய்வதில் அலட்டி கொண்டிருந்தாள். ஆண்டவர் சொன்னார், நீ பல வேலைகளில் கவலைப்பட்டு கலங்கி அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு நீ ரொம்ப அங்கலாய்க்கிறாய். தேவையானது ஒன்றே, என் சமூகத்தில் நீ நின்று நில்லு. அல்லேலூயா. இந்த 300 பேரும் கிதியோன் உள்பட போட்டு தங்களை அலட்டி கொள்ளல, தங்கள் நிலைகளில் நின்றார்கள். எங்க நிற்கணுமோ அங்க நில்லுங்க, ஜெயம் எங்கிருந்து வரணுமோ அங்கிருந்து வரும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இவ்வளவு தெளிவு இந்த கிதியோனுக்கு எங்கிருந்து வருதுன்னா, தேவ சத்தம் கேட்பதனால் மட்டுமே வருகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டுமானால் மாதிரி உள்ளவர்களாக, முன்மாதிரி உள்ளவர்களாக, நல்ல மாடலாக, நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும். இன்னைக்கு 2 காரியத்தை ஒன்று பார்த்தோம். ஒன்று, உடைந்த உள்ளம், அந்த பணிவிடையின் ஆவி, தாழ்மையின் ஆவி, மாத்திரமல்ல தேவ சத்தம் கேட்கிற இப்படிப்பட்ட கிதியோன்கள் தான் தனக்கு முன்னாக இருக்கிறவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு 4 பேருக்காச்சும் முன்மாதிரியாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்துக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கணும். நம்மளை பார்க்குறவங்க இந்த பிரதர் மாதிரி நாம் ஜெபிக்கிறோம், இந்த பிரதர் மாதிரி நம்ம இருக்கணும். இவரை மாதிரி நம்மளால் இருக்க முடியலையேன்னு மற்றவர்கள் உங்களை பார்த்த ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளும்படி, நீங்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கை கற்றுக்கொள்ளும்படி உங்கள் ஜீவியம் இருக்குமானால் நீங்களே பிரகாசிக்கிற குத்து விளக்குகள். அல்லேலூயா. பவுல் சொன்னார், நாங்கள் எல்லாராலும் வாசிக்கப்படுகிற நிருபமாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் வரலாறு படிக்கிறவர்கள் அல்ல, வரலாறாகவே வாழுகிறவர்களாக நாம் இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரிகள் எல்லாரும் சொல்லுங்கள், நாங்கள் மற்றவருடைய உதாரணங்களை பார்க்கிறவர்களாய் மட்டுமல்ல, நாங்களே மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். சோத்திரிக்கிறோம். ஜீசஸ், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக சோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே மோசே குத்துவிளக்கை உண்டாக்கினான். நாங்கள் வெளிச்சம் கொடுக்கிற குத்துவிளக்காய் இருக்க வேண்டுமானால் மாதிரி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று, அதற்கு ஆண்டவரே சோதர கிதியோனை எங்களுக்கு உதாரணப்படுத்தி, உடைந்த உள்ளம், தேவ சத்தம் கேட்பவன்,
ஆகவே தான் அநேகருக்கு ஆண்டவரே கர்த்தாவே சோத்ரா அவரை தலைவனாக, தனக்கு கீழே இருந்த 300 பேருக்கு முன்மாதிரி உள்ள மனுஷனாக கிதியோன் பயன்பட்டது போல நாங்கள் இந்த கடைசி காலங்களில் அப்படி பயன்பட, எங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் முன்மாதிரியாக, எங்கள் சபைக்கு நாங்கள் முன்மாதிரியாக, நாங்கள் வேலை செய்கிற இடங்களுக்கு நாங்கள் முன்மாதிரி உள்ளவர்களாக, ஆண்டவரை உம்மை போல நாங்கள் முன்மாதிரி உள்ளவர்களாக எங்கள் ஜீவியம் இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் கடந்து வரும்படி ஆவியானவர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாத வழிநடத்துதல் இன்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் என்றைக்கும் இப்பொழுது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முன்மாதிரி உள்ள ஜீவியம் செய்வோம், முன்மாதிரியாகவே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.